ஹாய், திஸ் இஸ் சுஜாதா ஃப்ரம் ஸ்டிச் நவ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நார்மல் சுடியோட ஃபேண்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு டோட்டலாக ஒரு 3 மெஷர்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? இப்போது அதோட ஃபஸ்ட் ஒரு டிராஃப்டிங் ஒரு 2 மினிட்ஸில் நான் சொல்லிடுறேன். இதுலேயும் உங்களுக்கு மேக்ஸிமம் கான்செப்ட் கிளியர் ஆகிடும். ஃபஸ்ட்டு வந்து பாக்ஸ், அதுக்கப்புறம் ஃபேண்ட்டோட பாட்டம், லெக் இருக்கு இல்லையா, அந்த பாட்டம் ஏரியா. ஓகே, இதில் ஒரு க்ராச் நம்ம மார்க் பண்ணணும். தென் ஆங்கிள் லென்த் நம்ம மார்க் பண்ணணும். ஓகே, இதுதான் அந்த க்ராச் ஏரியா. மேலே நம்ம பாக்ஸ்லேருந்தே அந்த க்ராச் வந்து நம்மளுக்கு கண்டினியூஸாக வரும். ஓகே, மேலேருந்து இங்கேருந்தே நம்மளுக்கு கண்டினியூஸாக வரும். தென் உங்களோட ஃபர்ஸ்ட் நீங்கள் எடுக்க போகிற மெஷர்மெண்ட் வந்து ஃபுல் ஹைட். இந்த ஃபுல் ஹைட் எப்படி எடுக்கணும்னா, உங்கள் பெல்லி பட்டன்லேருந்து கீழே ஃப்ளோர் லென்த் வரலும் நீங்கள் எடுக்கணும். ஓகே, எனக்கு 38 இன்ச்சஸ். இப்போது இந்த பாக்ஸ் ஹைட்டு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அந்த பாக்ஸ் ஹைட் கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு க்ராச் தெரியணும். ஓகே, அந்த க்ராச் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு சார்ட் நான் கொடுத்துருக்கேன். உங்களோட ஹிப் ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த பம் இருக்கு இல்லையா, உங்களோட பம்மோட ஹையஸ்ட் பாயிண்ட்டோட வித்தை உங்களுக்கு இந்த சார்ட்டுக்குள்ளே எங்கே வருதோ, 38 to 44க்கு 14 இன்ச்சஸ், 45 to 48க்கு 15 இன்ச்சஸ்னும், 50+ நீங்கள் இருந்தீங்கன்னா 16.5 நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, இப்போ என்னோடது வந்து 43. ஸோ எனக்கு வந்து 14 இன்ச்சு தான் என்னோடய க்ராச்சு. ஓகே, இந்த 14ஐ நம்ம டிவைட் பண்ணணும், 2ஆல் டிவைட் பண்ணணும். ஓகே, இப்போ அந்த பாக்ஸுக்கு பாதியும் கீழே நம்ம லெக் பார்ட்டுக்கு பாதியும் நம்ம கொடுக்க போகிறோம். 7 இன்ச், இங்கே ஒரு 7 இன்ச். ஓகே, அப்போ நம்மளோட பாக்ஸ் ஹைட் எவ்வளோ? 7 இன்ச். ஓகே, நம்ம பாக்ஸ் ஹைட் இப்போ 7 இன்ச் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பாட்டமோட ஹைட் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த 38 கூட அந்த 7 இன்ச்சு மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாட்டமோட ஹைட் கிடச்சிடும். ஸோ 31. ஓகே, 38 மைனஸ் 7 இன்ச் பண்ணிங்கன்னா 31. இப்போ இந்த பாட்டமோட ஹைட் வந்து 31 இன்ச்சஸ். ஓகே, இப்போ இந்த ஆங்கிள் ரவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஆங்கிள் ரவுண்டு வந்து 12 இருக்குது. அதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 6. ஓகே, ஃபுல்லாக இது எப்படி கிளியராக மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்ற வீடியோ வந்து ஆல்ரெடி நான் போட்டிருக்க ஃபேண்ட் வீடியோவில் இருக்கும், சிகரெட் ஃபேண்ட் வீடியோவில் இருக்கும். வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த 6 இன்ச் நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், டிராஃப்டிங் முடிஞ்சது. இதை எப்படி நம்ம ஃபேப்ரிக்கில் ப்ளேஸ் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, இதுதான் நம்ம எடுத்திருக்க சுடிதார் மெட்டீரியல். ஓகே, டாப் வந்து நாளைக்கு பார்க்கலாம். இப்போ ஃபேண்ட்டை நம்ம பார்த்துடலாம். இப்போ ஃபேண்ட் வந்து என்னால் டாப் ஹைட்டில் என்னால் காட்ட முடியல, அதனால் எப்படி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன்றதை மட்டும் இந்த பேப்பரில் நான் காட்டிடுறேன். ஓகே, நம்மளுக்கு நார்மலாக நம்ம சுடிதார் மெட்டீரியல் கடையில் வாங்கினோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 2.25 மீட்டர்ஸ் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அந்த மெட்டீரியல் அவ்வளோதான் இருக்கும், அதுக்கு மேலே போகிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து கரை பக்கம் இருக்கு இல்லையா, செல்வெஜ் டு செல்வெஜ் 2 கரை பக்கமும் நான் இங்கே ட்ரா பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 2 கரை பக்கமும் ஒன்றா நம்ம ஃபோல்ட் பண்ணணும். ஓகே, ஒரு பக்கமாக ஃபோல்ட் பண்ணணும் 2 கரை பக்கத்தையும். அதுக்கப்புறம் சென்டராக ஒரு இன்னொரு ஃபோல்டிங் நம்ம கொடுக்கணும். ஓகே, இப்படி தான் நான் ஃபேண்ட்டு கிளாத்தை மடித்து வச்சுருக்கேன். அகைன் சொல்கிறேன், கரை பக்கமும் ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்டு பண்ணி இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இதில் நம்ம இங்கே மேலே தான் பாட்டம் நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஓகே, பாட்டம் மார்க் பண்ண போகிறோம். அப்புறம் பாக்ஸ் பார்த்தோம் இல்லையா, அது இந்த இடத்துல தான் ப்ளேஸ்மெண்ட் ஆக போகுது. ஓகே, இதை எப்படி ஃபேப்ரிக்கில் இப்போ மார்க் பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். ஓகே, இந்த கிளாத் வந்து ரொம்பவே ஷைனியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா பின் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த பாட்டம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த ஹிப் இருக்கு இல்லையா, இந்த ஹிப் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த பம்மை தான் நம்ம இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் சொல்லுவோம். இதை வந்து இப்போது என்னோடய ஹிப் டிவைடட் பை நான் 2 போடுறேன். ஓகேவா? ஆனால் இங்கே நம்ம 4 ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கோம் நம்ம இப்போ. ஆனால் நான் டிவைடட் பை 2 தான் போடுறேன். அப்போ நம்மளுக்கு நார்மலாகவே வித்து நல்லா ஜாஸ்தியாகவே நமக்கு கிடைக்கும். ஓகேவா? நம்ம 4 போட வேண்டிய இடத்துல 2 தான் போடுறோம். ஏன்னா இதில் நம்ம ப்ளீட்டு கொடுப்போம். நார்மல் பேண்ட்டு தானே, ப்ளீட் நம்ம கொடுத்தா தான் நம்மளால் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஓகேவா? இப்போ எனக்கு 21 கிடைக்கிது, ஆனால் எனக்கு இங்கே இருக்கிறதோ 20 இன்ச்சஸ் தான் கிடைக்கிது. ஸோ 1 இன்ச் 1.5 இன்ச்சில் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. இதே நீங்கள் 50+ அதுக்கு மேலே போகிறீங்க, 45+ இருக்கீங்கன்னா சைடில் கொஞ்சம் அட்டாச்மெண்ட் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் நான் மார்க் பண்ணுறேன் பாக்ஸோட நம்ம அட்டாச் பண்ணுறதுக்கு. ஓகேவா?
அதுக்கு நம்மளுக்கு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, தென் ஒரு 7 இன்ச், அதாவது நம்ம என்ன பண்ணோம், அந்த க்ராச்சை டிவைட் பண்ணி மேலே 7 இன்ச் கீழே 7 இன்ச் நம்ம எடுத்துருந்தோம். அந்த 7 இன்ச்சை நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். எங்கேருந்து நம்ம அந்த சீம் அலவன்ஸை விட்டுட்டு தான் நம்ம மார்க் பண்ணணும். ஓகேவா, சீம் அலவன்ஸோட 7.5, சீம் அலவன்ஸ் இல்லாமல் 7 தான். ஓகேவா, நீங்கள் மார்க் பண்ணும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை பாஸ் பண்ணி பொறுமையாக பார்த்து நீங்கள் மார்க் பண்ணுங்கள். ஓகே, தென் இப்போது நம்மளோட ஃபுல் ஹைட்டு, பாட்டமோட ஃபுல் ஹைட் வந்து நம்மளுக்கு 31 நம்மளுக்கு கிடச்சிது. அந்த 31ஐ நான் சேம் அதே மாதிரி அந்த சீம் அலவன்ஸை விட்டுட்டு நான் மார்க் பண்ணுறேன். ஓகே, இந்த சீம் அலவன்ஸை விட்டுட்டு எனக்கு 31 எங்கே வருது அப்படின்றத நான் பார்க்குறேன். ஓகே, அதை நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கிறேன். அதில் இருந்து ஒரு 1.5 இன்ச் கீழே மடித்து அடிக்கிறதுக்காக நான் மார்க் பண்ணுறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா காட்டனில் போங்க. இந்த ஃபேப்ரிக் கொஞ்சம் அந்த சில்கியாக ஒரு மாதிரி வளவலான்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஃபேப்ரிக் தான். ஸோ அதுக்கு மேலே ஒரு 1.5 இன்ச் கீழே மடித்து அடிக்கிறதுக்கு நான் மார்க் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஸ்டார்டிங் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா காட்டனில் பண்ணுங்கள். உங்கள் சொல் பேச்சு அது அப்படியே கேட்கும். இதில் ஸ்டிச் பண்ணுறதுக்குள்ளே எனக்கே அவ்வளோ சுருக்கம் வந்துச்சு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கீழே 6 இன்ச் என்னோடய ஆங்கிள் நான் எடுத்தேன்னா அந்த 6 இன்ச்சை நான் மார்க் பண்ணிட்டேன். அங்கேருந்து ஒரு 1 இன்ச் நான் சைடில் ஸ்டிச் பண்ணுறதுக்காக சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம க்ராச் வித்து பார்க்கலாம். ஓகே, க்ராச் லென்த்து நான் ஹைட்டுக்கு கொடுத்தேன், அதாவது க்ராச் லென்த்து. இப்போ வந்து வித்து. ஓகே, இப்போது உங்களோட ஹிப் சைஸ் வந்து 38 to 44 இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2.5 கொடுங்க. நீங்கள் 45லேருந்து 48 அப்படின்னா 3. அடுத்த ஹைட் நீங்கள் போகும்போது வித்து நீங்கள் போகும்போது ஒரு 0.5 நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போது ஒரு 1/2 இன்ச் நான் தைக்கிறதுக்கு கொடுத்துட்டு அதில் இருந்து 2.5 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன் வித்து. நம்ம இது வந்து ஜாஸ்தியாக தான் எடுத்திருக்கோம். ஸோ நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை, உள் பக்கமாக தான் நம்ம மார்க் பண்ணுவோம். ஓகே, இப்போ மேலேயும் அதே மாதிரியே நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கிறேன். அதில் இருந்து மேல் பக்கமாக ஒரு 1 இன்ச் நான் தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். இது எக்ஸ்ட்ராவாக ஒரு கம்ஃபர்டபுள் உங்களுக்கு கொடுக்கும் உட்காரும்போது எந்திரிக்கும் போதெல்லாம். ஓகேவா, இப்போது நீங்கள் ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சுருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஸ்கேல் வச்சுருந்தாலும் சரி, ஒரு வி ஷேப்பில் நீங்கள் ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கோங்க. நம்ம நெக்குக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி ரொம்ப வளைவாக வேண்டாம், ஒரு வி மாதிரி கொடுங்க. ஓகேவா, அதில் இருந்து ஒரு 1/2 இன்ச் நான் எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ மேல் பாயிண்ட்டையும் கீழ் பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போது நான் ஸ்கேல் வச்சு அப்படியே ட்ராப் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணி நீங்கள் பண்ணும்போது பாக்ஸில் ஒட்டு போட தேவையில்லை. நிறையா பேர் வந்து பாக்ஸில் ஒட்டு போடுற மாதிரி ஸ்டிச் பண்ணுவாங்க. இந்த மெத்தடில் உங்களுக்கு பாக்ஸில் ஒட்டு போடுற ப்ராப்ளம் வராது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லைனில் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணுறேன். ஸ்ட்ரெயிட்டாக கொஞ்சம் அந்த லைன் தள்ளியே நான் கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு ஒரு ஃபோல்டு பண்ண போகிறேன். ஓகே, இந்த ஃபேப்ரிக் கையில் பிடிக்க கூட முடியல, அந்தளவுக்கு நெழுன்னு போச்சு. பட்டு இந்த ஃபேப்ரிக் நான் எடுத்து வச்சு கூட ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும். சரி, எப்போ தான் ஸ்டிச் பண்ணுறது அது அப்படின்ட்டு இப்போ எடுத்துட்டேன். இப்போ நான் அப்படியே வச்சு நான் கட் பண்ணிக்க போகிறேன். அப்படி வச்சு கட் பண்ணும்போது எனக்கு கீழே மடித்து அடிக்கிறதுக்கு தேவையான ஸ்பேஸோடு எனக்கு கிடச்சிடும். ஓகே, இப்போது மேலேயும் நான் அந்த க்ராச் ஏரியாவும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு மடித்து அடிக்கிறதுக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கிடச்சிருக்கும். இப்போ நம்ம பாக்ஸ் மார்க் பண்ணிடலாம்.
ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல்லாமே ப்ராப்பராக கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா மேலே ஒரு 1/2 inch நீங்கள் கட் பண்ணி எடுத்து போடுறதுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸஸ் நீங்கள் மார்க் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ பாக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். பாக்ஸுக்கு ஒரு சின்ன கேல்குலேஷன், அது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்காது. இது டோட்டலாகவே கட்டிங் வித் ஸ்டிச்சிங்கோட எனக்கு 1 hour தான் ஆச்சு. ஓகே, இப்போ பாக்ஸோட ஹைட் ஆல்ரெடி நம்மளுக்கு 7 inch நமக்கு தெரியும். ஓகே, உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். பாக்ஸோட ஹைட் வந்து நம்மளுக்கு 7 inch தெரியும். இப்போ பாக்ஸோட வித்து நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த வித்து கண்டுபிடிக்கணும்னா நம்மளோட 43, நம்ம ஹிப் சைஸ் எவ்வளோ 43, அது கூட ஒரு 4.5 to நீங்கள் 5 inch எடுத்துக்கலாம். நான் இங்கே 4.5 எடுத்துக்கிறேன். டிவைடட் பை 4 அப்படி போடுறேன். இதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னு பார்த்தா 43 + 4.5 = 47.5 நம்மளுக்கு கிடைக்கிது. அதை நம்ம 4ஆல் டிவைட் பண்ணணும். 4ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு 11.8 கிடைக்கிது. 11.8 அப்ராக்சிமேட்டாக நான் வந்து ஒரு 12 inch நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போது நம்மளுக்கு பாக்ஸோட ஹைட்டும் கண்டுபிடிச்சாச்சு, வித்தும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ நம்ம இதை மார்க் பண்ணிடலாம். எங்கெங்கே இவ்வளோ சீம் அலவன்ஸ் கொடுத்து இதை மார்க் பண்ணுறன்றது தான் இப்போ மேட்டர். அது ரொம்ப சிம்பிள் தான். எப்படி மார்க் பண்ணுறன்றதை பார்க்கலாம். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1.5 inch நான் மேலே மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம அந்த ரோப் கொடுக்கணும் இல்லையா, அந்த ரோப் கொடுக்குறதுக்காக ஒரு 1.5 inch நான் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த 1.5 inch ஃபஸ்ட்டு ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். நீங்கள் 1.5 inch கொடுத்தீங்க அப்படின்னா தான் அது ப்ராப்பராக இருக்கும். 2 inch தேவையில்லை, 1.5 inch போதும். 1/2 inch மடிச்சுட்டு 1.5 inch அந்த ஹோலுக்கு நம்ம விடுவோம். தென் 7 inch நம்மளோட பாக்ஸ் ஹைட்டு ஃபஸ்ட்டே நம்ம க்ராச்லேருந்து கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த ஹைட் வந்து இங்கே 7 inch நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இதில் நம்மளோட வித்து நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, இப்போது அந்த வித்தை நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஹைட்டு, இப்போ வித்து 12 inches. ஓகே, அந்த 12 inches இங்கே மார்க் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி கீழே பாட்டம் அட்டாச் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 inch சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, மேலே 12 inch மார்க் பண்ணிவிட்டு ப்ளஸ் 1 inch எல்லாத்தையும் ஜாயின் பண்ணணும்ல, 4 பீஸையும் ஜாயின் பண்ணணும். ஸோ அதுக்கு 1 inch எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். அதே மாதிரி கீழேயும் 12 inch ப்ளஸ் 1 inch கொடுத்துட்டு எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, இதோட நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டாப் இதுலேயே நம்ம பார்க்கலாம் எப்படி ஸ்டிச் பண்ணுறோன்றது. ஓகே, இந்த எக்ஸஸ்லாம் நீங்கள் வந்து ஏதாவது பேட்ச் பண்ணுறீங்க, இல்லை த்ரெட்டு கொடுக்குறீங்க, பைப்பிங் கொடுக்குறீங்க, பாட்லி பட்டன்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ மேலே நம்மளுக்கு பாக்ஸ் 2 பக்கமும் 2 காலுக்கும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை 2 சைடும் நம்ம ஜாயின் போட்டு எடுக்க போகிறோம். ஓகே, இப்போ பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு 2ஐயும் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். அட்டாச் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 1 inch நம்ம மார்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு 1 inch மார்க் பண்ணுங்கள், அகைன் ஒரு 1 inch மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது நம்ம மேலே இருந்து அந்த 1 inch ஃபஸ்ட்டு ரஃப் அடித்து நிறுத்திட்டு அகைன் நம்ம ரஃப் அடித்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும். மேலேருந்து எடுத்துகிட்டு வந்து ரஃப் அடித்து த்ரெட் கட் பண்ணிவிடுங்க. அகைன் திரும்ப ரஃப் அடித்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஓகே, ஒரு 1 inch அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை ஓப்பன் பண்ணி 2 சைடும் நல்லா நீவி விட்டுக்கோங்க. நீவி விட்டுட்டு 2 பக்கமும் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது ஆல்ரெடி ஃப்ரே ஆகுது இந்த கிளாத்து. இல்லை அப்படின்னா நீங்கள் ஓவர்லாக் கொடுக்கணும். பட் ஓவர்லாக்கே உங்கள்கிட்ட இருந்தாலும் இந்த பார்ட் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் ஒரு ஃபோல்டு பண்ணி நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நான் 1 inch கொடுத்தனால ஒரு 1/2 inch ஃபோல்ட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணுறேன். இது பயங்கரமாக ரொம்ப பட்டரியாக இருந்தது. இந்த ஃபேப்ரிக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அது இழுத்துட்டு வந்துடும். அங்கே கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுருக்கம் உங்களுக்கு இருக்கும். அது இழுத்துட்டு வந்துடுது. ரொம்ப பார்த்து தான் பண்ணுறதா இருந்தது. ஓகே, இப்போ இப்படி பண்ணிவிட்டு
நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மேலே ஒரு 1.5 இன்ச்சுக்கு நான் அயன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் 1.5 1 இன்ச்சுக்கு நான் மடித்து அயன் பண்ணி வச்சுருக்கேன். அது மேலே நான் அப்படியே ஸ்டிச் கொடுத்து ஃபுல்லாக அந்த சர்க்கிள் ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? நான் இதில் ஒரு சைடு தான் உங்களுக்கு ஜாயின் பண்ண காமிச்சேன். இதே மாதிரி இன்னொரு சைடும் நீங்கள் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டே வந்துடலாம். கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். அயன் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். நீங்கள் வந்து ஒரு 2-3 ஸ்டிச் இப்படி மாற்றி ஸ்டிச் பண்ணுறதுக்கு அயன் பண்ணுறது ஒரு 2 மினிட்ஸில் அயன் பண்ணிடலாம். 2 மினிட்ஸ் கூட ஆகாது, ஒரு 30 செகண்டில் நீங்கள் அயன் பண்ணி எடுத்துடலாம். இப்போது நம்ம எங்கே ஆரம்பிச்சோமோ அங்கே வந்து முடிச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா த்ரெட்டு நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கு அழகாக உங்களுக்கு கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை ப்ராப்பராக நான் எடுத்து வச்சு 2 பக்கமும் சென்டர் நாட்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, நீங்களும் இதே மாதிரி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் சென்டர் நாட்ச் போடுங்க. ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி சென்டர் நாட்ச் போட்டிங்கன்னா முன்ன பின்ன வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆஃப்டர் ஸ்டிச் நீங்கள் வந்து சென்டர் நாட்ச் போட்டுக்கோங்க. ஓகே, தென் கீழே பாட்டமில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா குட் சைடும் ஒன்றா ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். 2 பீஸ் நம்மளுக்கு இருக்கு இல்லையா லெக் பீஸு, அதை வந்து நான் குட் சைடும் ஒன்றா ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ப்ளேஸ் பண்ணிவிட்டு க்ராச் கிட்ட வந்து 1/2 இன்ச்சில் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். 1/2 இன்ச் தான் நம்ம சீம் அலவன்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ 1/2 இன்ச் நான் இங்கே எடுத்துக்கிறேன். ஓகேவா? ரொம்ப பிடிச்சி இழுக்காதீங்க. எப்படி ஃபேப்ரிக் இருக்குதோ ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு பொறுமையாக ஸ்டிச் பண்ணி எடுங்க. அகைன் சொல்கிறேன், நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் காட்டன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபேப்ரிக் சூஸ் பண்ணாதீங்க. ஓகே, 1/2 இன்ச்சில் நீங்கள் எப்போ ஸ்டிச் பண்ணிங்கனாலும் டபுள் ஸ்டிச் கொடுங்க, சிங்கிள் ஸ்டிச் கொடுக்காதீங்க. ஈவன் நீங்கள் ப்ளவுஸு எனி மெட்டீரியல் எனி கார்மெண்ட் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து 1/2 இன்ச் எதை ஒன்று ஜாயின் பண்ணாலும் சரி நீங்கள் டபுள் ஸ்டிச் தான் கொடுக்கணும். சிங்கிள் ஸ்டிச்சில் நீங்கள் முடிக்கக்கூடாது. ஓகே, பட்டி ஆகட்டும் ஸ்லீவ் ஆகட்டும் எதாக இருந்தாலும் சரி. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அது மேலே அப்படியே ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். எங்கேயுமே புஷ் பண்ணி இழுக்கக்கூடாது. ஒரு ஃபேப்ரிக் மேலே ஒரு ஃபேப்ரிக் வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கீழே ஓகே ஃபஸ்ட்டு நான் இங்கே நாட்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். சென்டர் நாட்ச் அதே மாதிரி தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒன்றா வச்சுட்டு சென்டர் நாட்ச் சைஸில் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நம்ம கீழே வந்து லெக்கு நம்ம கேன்வாஸ் கொடுத்து திருப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபுல் லெக்கில் இருந்து க்ராச்சில் இருந்து ஒரு லெக்கில் ஆரம்பித்து இன்னொரு லெக்கில் நம்ம முடிக்க போகிறோம். ஸ்டோரில் போயிட்டு காலுக்கு வைக்கிற கேன்வாஸ் கொடுங்கன்னு சொன்னால் இந்த கேன்வாஸ் கொடுப்பாங்க. காலுக்குள்ள மடித்து அடிக்கிற கேன்வாஸ்ன்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. ஒரு 1/2 இன்ச்சில் நான் வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு அது பிளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஏன்னா இந்த கிளாத் ரொம்ப அப்படியே மூவ் ஆகி போயிட்டே இருந்தது. ஸோ எனக்கு ஒரு கிரிப்னஸ் வேணுங்கிறதுக்காக அது மேலே ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த 1/2 இன்ச் கிளாத்தை வந்து உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ஓகேவா? தென் ஒரு ஃபோல்டு பண்ணி அப்படியே அந்த 1 இன்ச்சை ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, இதுக்கு மேலே இந்த இடத்துல நம்ம டிசைனிங் பர்பஸ் வந்து டோட்டலாக நம்மளோட சாய்ஸ் தான். ஸ்டார்டிங்லலாம் நான் ஸ்டிச் பண்ணும்போது அதுலேயே வந்து கர்வ்ஸாக ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து நான் ஸ்ட்ரெயிட் லைனாக ஒரு 4 ஸ்டிச்சஸ் நான் கொடுத்துட்டு விட்டுடுறது. யார் உட்காந்து அந்த கர்வ்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்குது அப்படின்ட்டு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் வந்து நான் கொடுத்துட்டு அப்படியே விட்டுறது. ஆர் அப்படி இல்லைன்னா நம்மளோட மெயின் ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா டாப் ஃபேப்ரிக், அந்த ஃபேப்ரிக்கை இந்த இடத்துல ஒரு பட்டி மாதிரி கொடுத்து டிசைனிங் பர்பஸாக நான் கொடுப்பேன். ஓகே, இப்போ நான் க்ராச்சை ஒன்றா எடுத்து வச்சு ஒரு பின் பண்ணிக்கிறேன். நீங்களும் க்ராச்சை ஒன்றா எடுத்து வச்சு பின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பின் பண்ணிவிட்டு எக்ஸஸ் நான் கட் பண்ணிட்டு இப்போது என்னோடய ஆங்கிள் எவ்வளோ 6 இன்ச், அந்த 6 இன்ச் எங்கே வருதுன்றதை பார்த்து நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஆரம்பித்து நான் ஒரு 1/2 இன்ச்சுக்கு க்ராச் கிட்ட வரும்போது நான் எடுத்துகிட்டு வரணும். ஓகே, அப்படியே பொறுமையாக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. 1/2 இன்ச்சுக்கு நம்ம எடுத்துகிட்டு வரணும். நம்ம கட்டிங் பண்ணும்போது நீங்கள் ரீகால் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா கீழே 1 இன்ச் மார்க் பண்ணியிருப்போம், க்ராச் கிட்ட 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருப்போம். ஓகே, சேம் கான்செப்ட். இப்போ இந்த க்ராச்சை
அந்த கிளாத்தை 2 பக்கமும் ஓப்பன் பண்ணி விட்டு ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்டிச் பண்ணி அந்த இடத்துல நல்ல ஒரு 2-3 ரஃப் கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. ஓகேவா? கீழே அதே மாதிரியே கீழே வரத்துக்கு முன்னாடி ஒரு 6 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு தென் அந்த பாயிண்டில் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அகைன் இதில் டபுள் ஸ்டிச் நம்ம கொடுக்குறோம். செகண்ட் ஸ்டிச் இப்போ நம்ம கொடுத்துடலாம். ஓகே, லாஸ்ட் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் பாக்ஸ் மைனஸ் பண்ணுறதுக்கு நான் மறந்துட்டேன். நான் அப்படியே நான் ஸ்டிச் பண்ணி எடுத்து எடிட் பண்ணி எல்லாமே பண்ணி அப்லோட் பண்ணியாச்சு. ஒரு 800 வியூஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் மகேஸ்வரின்னு ஒருத்தவங்க சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு ரீகாலே ஆச்சு. ஆமாம், இல்லை நம்ம பண்ணவே இல்லை அப்படின்ட்டு. சரி, நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்து ஸ்டிச் பண்ணுறவங்க இருக்காங்க. வியூஸ் எல்லாம் நம்மளுக்கு ஒரு மேட்ரு இல்லை, அது போனால் போயிட்டு போகுது அப்படின்றனால நான் அதை அப்படியே ப்ரைவேட்டில் போட்டுட்டு ஒரு நியூ வீடியோவை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 2 பக்கமும் நாட்ச் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த நாட்சில் வந்து ஒரு 3 இன்ச்சஸ் நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறேன். ஓகே, 1.5 இன்ச்சாக 3 இன்ச்சஸ் நான் 2 பக்கமும் மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து இப்படி எடுத்து நான் ஃபோல்ட் பண்ணி இப்படி எடுத்து வைக்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து 3rd பாயிண்ட்டுக்கு ஒரு ஃபோல்ட் பண்ணி எடுத்து வைக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச் 1.5 இன்ச் கேப்பில் குட்டி குட்டி ப்ளீட் தான் நான் எடுத்து வைக்கிறேன். ஓகே, இது பேசிக் சல்வார் தான். இது வந்து பட்டியாலவோ இல்லை கேதரிங்கோ அந்த மாதிரி கிடையாது. இது பேசிக் சல்வார். அதனால் ஃப்ரண்ட்டில் ப்ளீட் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் நம்ம நிற்கும் போது கீழே அந்த ஃபோல்டிங் அழகாக நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? அதுக்காக தான் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுத்துட்டு பின்னாடி நான் ஒரே ஒரு ப்ளீட் தான் வைக்கிறேன். 2 சைடும் சேர்த்து டோட்டலாக 2 ப்ளீட்ஸ் தான் நான் வைக்கிறேன். உங்களுக்கு பின்னாடி வேணும்னா பின்னாடி வச்சுக்கலாம். பட் நம்ம இது என்ன பண்ணியிருக்கோம், ஹிப்பில் இருந்து 2வாக டிவைட் பண்ணி தான் நம்ம இதை மார்க்கே நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு எக்ஸஸ் கிளாத் நல்லாவே இருக்கும். அதனால் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம். பின்னாடி ரொம்ப டைட்டாக கன்ஜஸ்டடாக இருக்குமோ அப்படின்லாம் நீங்கள் நினச்சிக்க வேணாம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நல்ல பக்கமும் ஒன்றா வச்சுக்கணும். மேலே இருக்க நல்ல பக்கமும் ஒன்றா வச்சுட்டு ரோப் கட்டுற இடத்துல வந்து அதுக்கு நேராக கீழே வந்து நம்ம இந்த ப்ளீட்டை நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறோம். ஏன்னா நான் ஃப்ரண்ட்டுக்கு தான் இதை வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? அதனால் எந்த ப்ளீட்டுமே டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி மேலே வச்சு ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. ஓகே, 1/2 இன்ச்லேயே ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது பேக் நம்ம க்ராச் இருக்கும் இல்லையா, அந்த க்ராச்சும் மேலே, அதாவது பாக்ஸோட க்ராச்சும் கீழே பாட்டமோட க்ராச்சும் கரெக்டாக ஈவன் ஆகிற மாதிரி வச்சுட்டு அந்த இடத்துல உங்களுக்கு எவ்வளோ எக்ஸஸ் வருதோ அதை ஒரு ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல இது இருக்குது, இது இங்கே இருக்குது. ஸோ நான் ஒரே ஒரு ஃபோல்டு பக்கமாக அந்த க்ராச் பக்கமாக ஒன்று கொடுத்து ஒரு ப்ளீட் மட்டும் நான் பின்னாடி கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி இந்த சைடும் ஒரு ப்ளீட் கொடுத்துட்டு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஓகே, அப்படியே பொறுமையாக ஸ்டிச் பண்ணிட்டே வாங்க. ஆனால் இந்த கிளாத் பயங்கரமாக ஃப்ரீ ஆச்சு. எனக்கு க்ரீனில் எத்தனை வெரைட்டி க்ரீன் கொடுத்தாலும் எடுத்துருவேன். சொல்லப்போனால் இந்த ஆலிவ் க்ரீன், மஸ்டர்ட் க்ரீன்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நார்மல் க்ரீனை விட. ஸோ எத்தனை ட்ரெஸ் எடுத்தாலும் சரி, எவ்வளோ நல்ல கலர் இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு என் கண்ணு இந்த கலருக்கு தான் போகும். இப்போது அதுலேயே நான் டபுள் ஸ்டிச் நான் கொடுத்து எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நம்ம ஃபேண்ட் டோட்டலாக நம்மளுக்கு முடிஞ்சுது. இதுக்கு மேலே எதுவும் ரோப்பு தான் நம்ம வைக்கணும். இப்போ உங்களோட ஹிப்பு நம்ம ரோப் கட்டுற சர்க்கம்ஃபரன்ஸ் நீங்கள் இதில் அப்படியே டேப் வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஒரு 10 to 15 இன்ச்சஸ் நீங்கள் ஜாஸ்தி எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம 12 இன்ச்சஸ் நம்ம வித்து எடுத்தோமா அந்த பாக்ஸ் மார்க் பண்ணுறதுக்கு 12 × 4 + 15 இன்ச்சஸ் நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே, அப்படி போட்டுட்டு நீங்கள் ரோப் இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ப்ளீட்டட் கிடச்சிருச்சு. இது நம்ம வியர் பண்ணும்போது முன்னாடி அழகாக நீட்டாக கவுல் ஷேப் நம்மளுக்கு வந்துடும். க்ரோ வித் அஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் டாப் எப்படி ஸ்டிச் பண்ணுறது